ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்தி மத்தியமாக இருக்கக்கூடிய பாக் 3 பார்ட்டில் தேவநாகரி லிபிகா மானக் ரூப் இதனுடைய அபியாஸ் பார்க்க போகிறோம். இதில் 15 கொஷின்ஸ் இருக்குது. வர்ண கிசே கெஹ்தே ஹே, எழுத்து அப்படின்னு நம்ம எதை கூறுகிறோம். பாஷா में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिह्न को वर्ण कहते हैं. அதாவது நாம் பேசுகின்ற அந்த மொழியில் அதனுடைய ஒலி, நம்ம இப்போ வாயில் பேசுகிறோம்ல அதனுடைய ஒலி, அல்லது உஸ்கே சிஹ்னுகோ அல்லது அதனுடைய இந்த மாதிரி அதனுடைய சின்னம் அப்படின்னா இப்போ ஆதார் அப்படின்னு நம்ம வாயில் சொல்கிறோம் அப்படின்னா அதை எழுதும்போது அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, இதைத்தான் வந்து சின்னம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதைத்தான் நாம் எழுத்து அப்படின்னு குறிப்பிடுகிறோம். கத்தித்யா லிக்கித் பாஷாக்கா மூல் ஆதார் கியாகை, பேச்சு மற்றும் எழுத்து மொழியினுடைய அதனுடைய மூல ஆதாரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கத்தித்யா லிக்கித் பாஷாக்கா மூல் ஆதார் துவனி, பேச்சு மற்றும் எழுத்து மொழியினுடைய மூல ஆதாரம் வந்து ஒலி. நம்ம இப்போ வாயிலேருந்து பேசுகிறோம்ல அந்த சவுண்டு, அதுதான் வந்து மூல ஆதாரம். लिपि किसे कहते हैं, அதாவது ஸ்கிரிப்ட்னு எதை குறிப்பிடுகிறோம். ध्वनियों को लिखने के लिए जिन चिन्हों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. அதாவது நம்ம வாயிலிருந்து வர அந்த ஒலியை வந்து எழுதுவதற்காக நாம் யூஸ் பண்ணுற இந்த சின்னத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த ஒலியை வாயிலேருந்து வர்ற இப்போ வர்த்தமான் அப்படின்னா வர்த்தமான் அப்படின்னு எழுதுறதுக்காக வர்த்தமான் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த சின்னத்தை வந்து நாம் உபயோகப்படுத்துகிறோம். இதைத்தான் வந்து ஸ்கிரிப்ட் லிபி அப்படின்னு குறிப்பிடுகிறோம். वर्तमान में संविधान के द्वारा कितनी भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्ज दिया गया है. அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த அரசியல் சாசனப்படி, சன்விதான் அப்படின்னா அரசியல் சாசனப்படி எத்தனை மொழிகளை வந்து நம்ம நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக உள்ளது. தர்ஜ் அப்படின்னா ரெஜிஸ்டர், எத்தனை மொழிகளை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. वर्तमान में संविधान के द्वारा 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्ज दिया गया है. அதாவது 22 பாஷைகள். உங்களுக்கு நீங்கள் இதை அப்படியே எழுத வேண்டியதான். கித்தனின்ற இடத்துக்கு மட்டும் இந்த 22ன்னு போட்டால் போதும், அவ்வளோதான். ஹிந்தி வர்ணமாலா மே கித்தனை ஸ்வர் और व्यंजन है. ஹிந்தி எழுத்துக்களில் வந்து எத்தனை உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் உள்ளன. ஹிந்தி வர்ணமாலா மே 12 ஸ்வர் और 33 व्यंजन है. அதாவது ஹிந்தியில் வந்து 11 உயிரெழுத்துக்களும் 33 மெய்யெழுத்துக்களும் உள்ளன. ஸ்வரோன் கா பிரயோக் கிசே ஹோத்தா ஹை, அதாவது உயிரெழுத்துக்களினுடைய உபயோகம் வந்து எப்படி இருக்கிறது, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதனுடைய எழுத்துக்கள். ஸ்வரோன் கா பிரயோக் ஸ்வதந்திர ரூப் சே ஹோத்தா ஹை, அது வந்து சுதந்திரமாக இருக்குது. அது வந்து எந்த மற்ற எழுத்துக்களையும் சாராமல் அதனுடைய प्रयोग வந்து சுதந்திரமாக இருக்கிறது. व्यंजन किसे कहते हैं, स्वरों की सहायता से उच्चरित वर्णों को व्यंजन कहते हैं. இதே வந்து மெய்யெழுத்து அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்வரோன் கி சகாயத்தா, உயிரெழுத்துக்களினுடைய உதவியின் மூலமாக இந்த व्यंजனுடைய எழுத்துக்கள் இருக்கிறது. संयुक्त व्यंजन किसे कहते हैं, उदाहरण दीजिए. அதாவது சம்யுக்தி व्यंजन அப்படின்றது வந்து எதை குறிப்பிடுகிறோம், அதற்கு உதாரணம் தருக. दो व्यंजनों के मेल को संयुक्त व्यंजन कहते हैं. எக்ஸாம்பிள் வந்து இக் பிளஸ் ஷ, இச்ச, இக் பிளஸ் ஷ, ச. அதாவது 2 மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தது தான். இப்போ இது 2 மெய்யெழுத்து, இக்கு ப்ளஸ் ஷ, இது 2 சேர்ந்து ச அப்படின்னு ஆகுது. இதை தான் வந்து நம்ம संयुक्त व्यंजन அப்படின்னு குறிப்பிடுறோம். அனுஸ்வர் கிசே கெஹ்தே ஹே, அனுஸ்வர் வந்து எதை குறிப்பிடுகிறோம். ஸ்வர் கே பாத் ஆனே வாலே व्यंजन को அனுஸ்வர் கெஹ்தே ஹே, அதாவது உயிரெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்து. இப்போ நம்ம அந்திம் அப்படின்னா இன் அப்படின்னு நம்ம போகிறோம்ல, அந்திம். அப்போது அந்த இன் அப்படின்றத வந்து நம்ம அனுஸ்வர், ஸ்வர்க்கே பாத் ஆனே வாலே व्यंजन को, இப்போ நம்ம அதை வந்து போட்டு மேலே புள்ளி வைக்கிறோம். இப்போது அந்திம் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம அனுஸ்வர் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். விசர்குக்கு குச் உதாரணம் தீஜியே, விசர்குக்கு வந்து ஒரு சில உதாரணங்கள் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அத்தஹ, புனக,
பிராயக கிரமஷக ஆதி. அத்தக அப்படின்னா ஸோ, புனக அப்படின்னா அகெயின், பிராயக அப்படின்னா ஆல்மோஸ்ட், கிரமஷக அப்படின்னா ஜென்ரலி. இது எல்லாமே வந்து நம்ம விசர்குக்கான உதாரணம். அனுநாசிக் चिह्न का उदाहरण दीजिए. அனுநாசிக் அப்படின்னா நம்ம அந்த ஒலி வந்து நம்ம மூக்கிலேருந்து அதனுடைய ஒலி எழுப்புற மாதிரி. இப்போ பாருங்க, இதனுடைய எக்ஸாம்பிள் ஆ, ஏ, மா, आए आदि अनुनासिक चिन्ह के कुछ उदाहरण. हल या हलंत चिन्ह व्यंजन में कहाँ लगाया जाता है, उदाहरण दीजिए. இப்போது இந்த ஹல்யா ஹலந்த் அப்படின்ற சின்னம் வந்து எங்கே இடப்படுகிறது, வார்த்தைகளில் வந்து மெய்யெழுத்துக்களில் வந்து எங்கே வந்து இடப்படுகிறது. ஹல்யா ஹலந்த் சின்ன व्यंजन के नीचे लगाया जाता है. அதனுடைய கீழே, அந்த व्यंजனுக்கு கீழே வந்து இந்த ஹல்யா ஹலந்த் சின்னம் வந்து குறிப்பிடப்படுகிறது. இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து ஜகத் அப்படின்னா இங்கே இதுக்கு கீழே வருதுல்ல, அது வித்வான் கீழே வருது, चिह्न இந்த கீழே வர குறி. आदि इसके कुछ उदाहरण है. किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. இப்போ நம்ம விசர்கு பார்த்தோம்ல, இந்த விசர்கு இந்த குறியீடு வந்து இந்த டாட் இருக்குல்ல, 2 டாட்டு, இது வந்து எந்த வார்த்தைகளுக்கு வந்து வராது, உபயோகப்படுத்தப்படாது அப்படின்னா तद्भव तथा देशी शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है. அதாவது நம்ம நாட்டிலிருந்தே பிற மாநிலங்களிலிருந்து ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ணுற மொழிகளை வந்து அந்த மொழிகளில் வந்து நாம் இந்த விசர்கு அப்படின்ற சின்னத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஹிந்தி ஆங்கோங்கா தேவநாகரி ரூப் லிக்கே 1 2 3 நம்பர்ஸே வந்து தேவநாகரி லிப்பியில் 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எழுதிங்கன்னா அப்படியே உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க். இதே தேவநாகரி ஆங்கோங்கா ஆந்தராஷ்ட்ரியா ரூப் லிக்கியே அப்படின்னா இதையே வந்து 1 2 3 அப்படின்றத வந்து நம்ம நார்மலாக எப்படி எழுதுகிறோம், 1 2 3 4 5 6 அவ்வளோதான். இந்த தேவநாகரி ரூபை இதை மாற்றி எழுதணும். அது வந்து நார்மல் ஆங்கோனை வந்து தேவநாகரியில் மாற்றி எழுதணும். இது வந்து தேவநாகரியில் இருக்கிறது நார்மல் 1 2 3 எப்படி எழுதுறீங்கன்றது வந்து இந்த மாதிரி எழுதணும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.